ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நில உரிமை பட்டா ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட்டோட ஒரு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிங்க்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கும் நில உரிமை பட்டா புலப்படம் சிட்டா நகர நிலை அளவை பதிவீடு விவரங்களை பார்வையிட அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும் அப்படின்னா சைட்ல இங்கிலீஷ் வெர்ஷன் ஒரு பட்டன் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லை தமிழே போதும் அப்படின்னா தமிழ் வடிவம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எந்த மாவட்டம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அதாவது நம்ம எந்த லேண்டுக்கு வந்து பட்டா டீட்டெயில் பார்க்க போகிறோமோ அந்த லேண்டு வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நிறைய மாவட்டங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நான் வந்து எந்த மாவட்டம் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். அப்புறம் பகுதி வகை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து கிராமப்புறமா இல்ல நகர்ப்புறமா அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க போற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கிராமத்துல இருக்கா இல்ல நகரத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து நகர்ப்புறம்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. வட்டம், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த வட்டத்துல இருக்கு அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ காஞ்சிபுரம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நகர்ப்புறம் கொடுத்ததுனால இதுக்குள்ள வந்து காஞ்சிபுரம் மட்டும்தான் இருக்கு. இது கிராமப்புறம்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்கிற அதுக்கு மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற நிறைய கிராமங்கள் வந்து அந்த இதுல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்து நம்ம நகரம் வந்து எந்த நகரம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். காஞ்சிபுரம் தான், ஏன்னா நம்ம நகர்ப்புறம் கொடுத்தனால காஞ்சிபுரம் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் வார்டு நம்பரும் பிளாக் நம்பரும் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வார்டு நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பிளாக் நம்பர் செலக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து பிளாக் நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து புலையன். புலையன்கிறது நான் முன்னாடி உள்ள வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நில அளவை எண். புலையன்கிறது புலையன்ல 2 நம்பர் இருக்கும், அதாவது சர்வே ஃபீல்ட் நம்பர், சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னு 2 நம்பர் இருக்கும். சர்வே ஃபீல்ட் நம்பருங்கிறது புலையன் தான், சப்டிவிஷன் நம்பருங்கிறது உட்பிரிவு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 2 நம்பரையும் நம்ம வந்து இங்க சூஸ் பண்ணணும். சர்வே ஃபீல்ட் நம்பர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் நம்பர் வந்து நான் சூஸ் பண்ண போறேன். ஸோ சப்டிவிஷன் நம்பர் நான் சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து கேப்சா வந்து என்டர் பண்ணணும். இந்த பாக்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கிற இந்த நம்பரை அப்படி இங்க வந்து நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணியாச்சு. இப்போ சமர்ப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இதுதான் வந்து அந்த பட்டாவோட காப்பி. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிளாக் கோட், நேம் ஆஃப் லொக்காலிட்டி. இதில் வந்து அந்த அட்ரஸ் இருக்கும், அந்த பட்டாவுக்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான அந்த தெருவோட பேர் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் சர்வே ஃபீல்ட் நம்பர், சப்டிவிஷன் நம்பர் நம்ம ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா, அந்த நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் இது என்ன டைப் ஆஃப் லேண்டு, அதாவது கவர்மெண்ட் லேண்டா இல்லை பிரைவேட் லேண்டா அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு தனி நபரோட ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இதில் ரைட் வாரி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியோட டைப், அதாவது ட்ரை லேண்ட்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா புஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். வெட்லேண்ட் அப்படின்னா நஞ்சை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். அன்அசஸ்ட் அப்படின்னா தரிசு நிலம் அப்படின்னு சொல்லுவோம். புறம்போக்கு அப்படிங்கிறது புறம்போக்கு இடம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஹவுஸ் சைட் அப்படிங்கிறது வீட்டுமனை, வீட்டுமனை பகுதி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டைப் எல்லாமே வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த ஏரியாவோட அளவு வந்து எவ்வளோ, எத்தனை ஸ்கொயர் மீட்டர், அதாவது 31 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற இடம். அப்புறம் வந்து இதோட ஓனர் யாரு, அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து இதுல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்து இதுல வந்து எப்பவுமே வந்து பட்டா காப்பியில் வந்து நமக்கு வந்து தாசில்தாரோட சைன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து டிஜிட்டலி சைன்டு பை தாசில்தார்.
அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளவு தான் வந்து நம்ம வந்து பட்டா காப்பி வந்து ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் வந்து நமக்கு வந்து சர்வே நம்பர் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இங்கே கொடுத்தோம் சர்வே நம்பர். இது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் சர்வே நம்பர் அப்படின்னா அர்பன் சர்வே நம்பர், அதாவது நகர்ப்புற சர்வே நம்பர் அப்படிங்கிறது. இதே இது நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து ரூரல் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வில்லேஜ் சர்வே நம்பர் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ இந்த காப்பி நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா இதுல பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அடுத்ததா நாம வில்லேஜ் சர்வே நம்பர் யூஸ் பண்ணி எப்படி வந்து பட்டா காப்பி டவுன்லோட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அப்புறம் கிராமப்புறமா நகர்ப்புறமா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ வந்து வில்லேஜுங்கிறதுனால கிராமப்புறம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுக்குறேன். இதுல 3 விதங்கள்ல வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண முடியும். அதாவது பட்டா எண் கொடுத்து நம்ம சர்ச் பண்ணலாம். இல்லைன்னா புல எண்ங்கிறது சர்வே நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணலாம். பெயர் வாரியான தேடல், அதாவது பட்டா எண்ணும் தெரியாது, புல எண்ணும் தெரியாது, பெயர் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அந்த பெயர் கொடுத்து வந்து நம்ம வந்து சர்ச் பண்ண முடியும். இதுல பட்டா எண் கொடுக்குறோம் அப்படின்னா பட்டாவோட காப்பி இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து பட்டா எண் கொடுத்து வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ பட்டா காப்பி என் கையில இல்லை, ஆனா சர்வே நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்ம வந்து சர்வே நம்பர் யூஸ் பண்ணி நாம வந்து செலக்ட் பண்ணலாம். ரெண்டுமே தெரியாது அப்படின்னா பேர் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வட்டம் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கிராமம் எந்த கிராமம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. புல எண் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்வையில் வந்து பட்டா சிட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸில் என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா டைப் பண்ணிட்டு நம்ம வந்து சமர்ப்பி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க இந்த டீட்டெயில்ஸ்க்கு உண்டான அந்த ப்ராப்பர்ட்டியோட பட்டா காப்பி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.